குழந்தையின்மைக்கு ஆண்கள் எந்த வகையில் காரணமாகறாங்க? லைஃப் ஸ்டைல் காசஸ். நம்ம டெய்லி நம்ம பண்ற வேலைகளே நமக்கு கெடுதலா சில சமயம் முடிஞ்சிடும். என்னன்னா ட்ரக் அபியூஸ். இப்போ என்ன பண்றாங்க, அனபாலிக் ஸ்டீராய்டு இருக்குல்ல, அது ஒரு வகையான மருந்து. அதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, தசையுடைய குரோத் ஸ்ட்ரென்த் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணும்போது அது என்ன சைடு எஃபெக்டை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த விதைப்பை சுருங்க ஆரம்பிக்குது, அதனால அதனுடைய விந்தணுக்கள் உற்பத்தி திறனை அது குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது இது ஆல்கஹால் அபியூஸ். ஆல்கஹால் என்ன பண்ணும், டெஸ்டோஸ்டிரான் லெவலை கம்மி பண்ணும். லிவர்ல போய் லிவர் டிசீஸ் அதுல பாதிப்பு உண்டாச்சுன்னா நிச்சயமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்துடும். சோ விந்தணுக்கள் உற்பத்தி திறன் ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறதுனால வரும்னு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்னும் ட்ரக் அபியூஸ்ல என்ன சொல்றோம்னா, இந்த கோக்கைன், மாரிஜுனா இது மாதிரி பொருள்கள்லாம் உபயோகப்படுத்துறாங்க, அதனாலையும் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்மோக்கிங். இது ஒரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல்ல. எக்ஸசிவ் ஸ்மோக்கிங்கும் பிரச்சனையை கொண்டு பண்ணும். அடுத்தது ஒபிசிட்டி, வெயிட் முக்கியமான ஃபேக்டர். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறனை ஆண்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது.